அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்று 27/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை ஏகாதசி திதி காலை 9:20 மணி வரை. அதன் பின் துவாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் காலை 8:50 மணி வரை. அதன் பின் சித்திரை நட்சத்திரம். இன்று சித்த யோகம் கூடிய சுபயோக சுபநாள். நல்ல நேரம் காலை 9 to 10:30 மணி. இன்று ருதுசாந்தி சீமந்தம் நடத்த, புதுமனை புகுவிழா நடத்தவும் சிறப்பான நாளாகும். பெருமாள் வழிபாடு நடத்துவதால் வாழ்வில் பல நலமும் வந்து சேரும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். வடக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு பால் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் விசாலமான பார்வை இருக்கும். தவறுதலாக மேற்கொண்ட பழக்க வழக்கங்களை விலக்குவீர்கள். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர் உதவிகரமாக நடந்து கொள்வார். வீடு வாகனத்தில் சீரான பயன்பாட்டு வசதி கிடைக்கும். புத்திரர் ஊக்கத்துடன் செயல்பட தகுந்த ஆலோசனை சொல்வீர்கள். எதிரியிடம் கொஞ்சம் விலகி இருப்பதால் தேவையற்ற விவகாரம் வராமல் தவிர்க்கலாம். மனநிலையும் மகிழ்ச்சிகரமாக அமைந்திடும். எதிர்ப்பாளர்கள் தன் சொந்த சிரமங்களினால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் விலகுவார். இல்லற துணை உங்களின் எண்ணங்களை சிறக்க தேவையான ஆலோசனை சொல்வார். பணியாளர்கள் கூடுதல் வேலை வாய்ப்பினை மனமுவந்து ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் நன்றாக படித்து பெற்றோருக்கு பெருமை தேடி தருவீர்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வில் சிறிய அளவில் மாறுபட்ட செயல்களை எதிர்கொள்ளுகிற சூழ்நிலை இருக்கும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் பின்பற்றுவது அவசியமாகும். வீடு வாகனத்தில் அறிமுகம் இல்லாத எவருக்கும் இடம் தர வேண்டாம். புத்திரரின் சேர்க்கை சகவாசம் அறிந்து அவர்களை நல்வழியில் நடத்துங்கள். உடல் நலம் ஆரோக்கியம் பெற தேவையான மருத்துவ சிகிச்சை உதவும். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்கள் கூடுதல் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். தொழிலில் அளவான மூலதனம், அதிகமான உழைப்பு என்கின்ற நடைமுறையை பின்பற்றுவீர்கள். பெண்கள் சேமிப்பு பணத்தை குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்துவீர்கள். மாணவர்கள் அறிவுத்திறன் வளர்ந்து பாராட்டு பரிசு பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று எதிர்ப்புகளை சரி செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படலாம். அன்றாட பணிகளில் தேவையான சீர்திருத்தம் மேற்கொள்வது அவசியமாகும். அறிமுகம் இல்லாதவரின் பிரச்சனையில் நீங்கள் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதால் பயண முறை எளிதாகும். புத்திரர் உங்களின் சூழ்நிலையை உணர்ந்து உதவும் எண்ணத்துடன் நடந்து கொள்வார். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இல்லற துணையிடம் முன்னால் நடந்த செயல்களின் குறைகளை பற்றி பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் தாமத கதியில் இயங்கும். அளவான பணவரவு கிடைக்கும். பெண்கள் பிறந்த வீட்டு பெருமை பேசுவதை குறைத்து குடும்ப நலனில் அக்கறை கொள்வது நல்லது. மாணவர்கள் நண்பர்களுடன் நிதானித்து பழகுவதால் நட்பை பாதுகாக்கலாம். கடகராசி அன்பர்களே, இன்று வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அக்கறை கொள்வீர்கள். வாழ்வில் எதிர்வருகிற சவால்களை ஏற்று செயல்பட எண்ணம் வளரும். பணி சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் சுமூக அன்பு பாராட்டுவார்கள். வீட்டு தேவைகள் பெருமளவில் பூர்த்தி செய்வீர்கள். புத்திரர் உங்கள் சொல் கேட்டு நடந்து தெய்வ வழிபாடுகளிலும் ஆர்வம் கொள்வார். எதிரியால் உருவான கெடுசெயல் பலமிழந்து போகும். உங்களின் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும்.
இல்லற துணையின் கருத்துகளுக்கு அதற்கு உரிய மரியாதை கொடுப்பதால் குடும்ப ஒற்றுமை சீராகும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சியும் உபரி பணவரவும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு, அதிக சன்மானம் என்ற நிலை வரும். பெண்கள் குடும்ப பண வசதிக்கு ஏற்ப ஆடை அணிகலன் வாங்குவர். மாணவர்கள் தனித்திறன் வளர்ப்பில் புதிய இலக்கை அடைவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் உங்களிடம் பகைமை குணத்துடன் பேசியவர்கள் இப்போது நெருக்குதல் தன்மை உருவாக்கலாம். ஆனால் சிறு செயலிலும் முன் யோசனையுடன் நடந்து கொள்வது மட்டுமே உங்களுக்கு நன்மை பெற உதவும். வீடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். புத்திரரின் நற்செயல் மனதை மகிழ்விக்கும். நிலுவை பணக்கடன் செலுத்த கூடுதல் சிரமம் எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். இல்லற துணை உங்களின் கஷ்ட நஷ்டங்களை சரி செய்ய இயன்ற அளவில் உதவுவார். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பணியாளர்கள் குளறுபடியால் நிர்வாகத்தின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடலாம். பெண்கள் தாய் வீட்டு அன்பு உதவி கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். மாணவர்கள் எதிர்கால படிப்பு குறித்து புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று எந்த வேலையிலும் கண்ணும் கருத்துமாக ஈடுபடுவீர்கள். உங்களின் தகுதி திறமையை பயன்படுத்தி புதிய செயல்களில் அதிக வெற்றி பெறுவீர்கள். புகழும் பொருளும் திருப்திகரமான அளவில் வந்து சேரும். வாகன பயன்பாட்டு வசதி திருப்திகரமாக இருக்கும். புத்திரரின் தேவை அறிந்து அவர்கள் விரும்பியதை வாங்கி தருவீர்கள். கடன் பிணி தொந்தரவு பெருமளவில் குறைந்துவிடும். இல்லற துணை உங்களின் நல்ல குணங்களை பாராட்டி மகிழ்வார். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி செய்து உற்பத்தி மற்றும் தரத்தின் அளவை உயர்த்துவீர்கள். பணியாளர்களுக்கு கௌரவமும் சலுகை பயனும் கிடைக்கும். பெண்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நன்கு உபசரித்து குடும்ப பெருமையை காத்திடுவார்கள். மாணவர்கள் சக மாணவரின் உதவியால் படிப்பில் புதிய தேர்ச்சி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கிடைக்கும் சிறு நன்மையையும் பெரிதென போற்றுவீர்கள். புதிய திட்டங்களை நிறைவேற்றுகிற தருணங்களில் முன் யோசனையையும் புதிய உத்தியையும் பின்பற்றுவது நல்லது. உங்களின் செயல்திறன் வளர்ச்சியால் பணிகள் அத்தனையும் சிறப்பாக நிறைவேறும். வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்ற வேண்டும். புத்திரரின் உடல் நலம் ஆரோக்கியம் பெற சிறு அளவிலான மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். எதிரியின் பலத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப மாற்று உபாயங்களை தயார் செய்வீர்கள். இல்லற துணையின் அன்பு பாசம் அதிகம் கிடைத்து மனதில் மகிழ்ச்சி பெருகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற அரசு உதவி எளிதாக கிடைக்கும். பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு வெகுமதி பெறுவீர்கள். பெண்கள் கணவருக்கு உறுதுணையாக நடந்து கொள்வீர்கள். மாணவர்கள் எதிர்கால படிப்பு திட்டங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பராலும் பகைவராலும் நன்மையான பலன்களையே பெறுவீர்கள். நிறைவேற்ற வேண்டிய பணிக்காக அதிகம் உழைப்பீர்கள். சமூகத்தில் பெறுகிற அந்தஸ்து உயரும். தாயின் அன்பு ஆசை பலமாக கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி வளரும். இல்லற துணையின் மனதில் கூடுதல் நம்பிக்கையை உருவாக்குவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சிறப்பான வளர்ச்சி பெறும். பணியாளர்கள் தமக்குள்ள பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவர். பெண்கள் ஆரோக்கிய உடல்நலம் அமைந்து குடும்ப நலம் பாதுகாத்திடுவர். மாணவர்கள் புதிய நண்பரின் அறிமுகம் கிடைத்து படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் காண்பர். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பணிகளில் பொறுப்பாக செயல்பட்டு தாராள அளவில் பணவரவு பெறுவீர்கள். சிலருக்கு விபரீத ராஜயோகம் போல உயர்வான நன்மைகள் பலவும் வந்து சேரும். எந்த செயலையும் விமரிசையாக மேற்கொள்வீர்கள். உரிய பலனை விட கூடுதல் நற்பலன் கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை
தாராள பணச்செலவில் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டாகும். புத்திரர் தனது செயல் திறமையை வளர்த்து கொள்வார். எதிர்ப்பாளர்களின் கெடுதல் முயற்சி செயலிழந்து போகும். இல்லற துணை ஆன்மீக சிந்தனையுடன் குடும்ப நலன் சிறக்க தேவையானதை செய்திடுவார். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு நிர்வாகத்திடம் இருக்கும் பல சலுகைகளும் வந்து சேரும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கலை அம்சம் நிறைந்ததாக வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் நன்றாக படித்து சக மாணவர்களுக்கும் உதவி புரிவார்கள். மகர ராசி அன்பர்களே, நண்பர்கள் தருகின்ற உதவியை ஏற்க தயங்குகின்ற மனநிலையில் இன்று இருப்பீர்கள். உங்களின் நல்ல முயற்சிகள் அத்தனையும் சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறும். பண வரவினை தகுந்த சேமிப்பாக மாற்றுவீர்கள். வீடு வாகனத்தில் ஆடம்பரமாக கிடைக்கிற வசதிகளை பயன்படுத்துவதில் உங்களுக்கு தயக்கம் இருக்கும். பூர்வ சொத்துக்களை பாதுகாப்பதில் நம்பகமானவர்களை பணியாளர்களாக அமர்த்துவது நல்லது. உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்பதை தவிர்ப்பதால் ஆரோக்கியம் சீராக அமைந்திடும். இல்லற துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதால் குடும்ப ஒற்றுமை பாதுகாக்கப்படும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் கொள்ள வேண்டும். சாகசம் நிறைந்த விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சிறு செயலிலும் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். தவறுதலாக மேற்கொண்ட பழக்க வழக்கங்கள் எதுவென கண்டு அதனை விலக்குவீர்கள். இதனால் உங்கள் மனதில் சந்தோஷம் உருவாகும். உடன் பிறந்தவர்களின் ஒரு சில தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வீடு வாகனத்தில் தகுந்த பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். புத்திரர் ஊக்கத்துடன் செயல்பட தகுந்த ஆலோசனை சொல்வீர்கள். எதிர்ப்பாளர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பதால் தேவையற்ற சிரமம் எதுவும் அணுகாமல் தவிர்க்கலாம். இல்லற துணை உங்களின் எண்ணங்களுக்கு ஒரு நல்ல வடிவம் தருவார்கள். தொழில் வியாபாரத்தில் சீர்திருத்தம் செய்து அதிக பணவரவை பெறுவீர்கள். பணியாளர்கள் கூடுதல் வேலைவாய்ப்பை மனமு வந்து ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் குடும்ப நலன் சிறக்க தேவையான பணிகளை செய்வர். மாணவர்கள் படிப்புடன் கலை ரசனையையும் வளர்த்து கொள்வர். இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம நாள் ஆனதால் எந்த செயல்களிலும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் அன்பும் கருணையும் அதிகரிக்கும். வாழ்வில் கூடுதலாக வளம் பெற அனுகூல சூழ்நிலை உருவாகி நிறைவேறும். எதிர்வரும் சிரமங்களை சமயோசிதமாக சரி செய்வீர்கள். சமூகத்தில் அதிக மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாகனத்தில் நன்கு பராமரிப்பு செய்து பயன்பாட்டு வசதியை அனுபவிப்பீர்கள். பூர்வ சொத்தில் தாராள பணவரவு கிடைக்கும். உங்களுக்கு எதிரித்தனம் செய்தவர் சொந்த சிரமங்களால் இடம் மாறி போவார்கள். இல்லற துணையின் அன்பு பாசத்தினால் மனம் மகிழ்வீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை செழிக்கும். லாப விகிதம் கூடும். பணியாளர்களுக்கு சலுகை பயன் வந்து சேரும். பதவி உயர்வும் சலுகையும் கிடைக்கும். பெண்கள் தாராள பணவசதி பெற்று ஆடை ஆபரணம் வாங்குவர். மாணவர்கள் வெளியிடம் சுற்றுவதை குறைத்து படிப்பில் அதிக கவனம் கொள்வீர்கள். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.